வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த குடும்ப தலைவிகளுக்கு தீபாவளி பரிசு கொடுக்க போறதா சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகை கிடைக்கும், எந்த தேதியிலிருந்து கொடுக்க போறாங்க மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் ஒன்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 28 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவற்றில் தகுதியான பெண்களுக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்த 28 லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் முதல் நில உச்ச வரம்பு வரை எல்லா விதிமுறைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். சொந்த பயன்பாட்டுக்காக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களாக இருப்பின் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. காலமுறை ஓய்வூதியம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கும் கீழாக பெறுபவர்களாக இருந்து அவர்கள் குடும்பத்தில் தகுதியான பெண்களாக இருப்பின் அப்படின்னா அவர்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்தால் நிச்சயம் அவர்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள், கடந்த முறை விடுபட்டவர்கள் உள்ளிட்டோர் தகுதியில் சரியாக இருப்பின் கட்டாயமாக தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அரசு ஊழியர்கள், முதியோர் உள்ளிட்டோருக்கு போனஸ் அறிவித்து குசிப்படுத்திய தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை எதிர்பார்த்து காத்திருந்த பெண்களுக்கு தீபாவளிக்கு முன்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியும் கொடுத்திருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் குடும்ப தலைவிகளிடமிருந்து பெற்று சரிபார்க்கப்பட்டு பரிசீலனையில் இருக்கிறது. அதற்காக தனியாக கள ஆய்வாளர்களை நியமித்து கள ஆய்வாளர்கள் நாள்தோறும் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது கொடுத்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா மற்றும் வங்கி கணக்கு, ஆதார் எண் உள்ளிட்ட தகவல்களையும் சரிபார்த்துட்டு வர்றாங்க. இந்த சரிபார்ப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களுக்கு SMS மூலமாக தகவலும் அனுப்பப்படுகிறது. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் இணைய புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு கள ஆய்வின் மூலமாக விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு SMS அனுப்பப்பட்டிருக்கும். அப்படி தகுதியாக இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அவர்களது வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல்களும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.